அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய மலையக உறவுகளுக்கான உதவி திட்டத்தினை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதிலே பார்த்தீர்கள் என்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்த மக்கள் அங்கே தங்களுடைய வீடுகளில் வசிக்க முடியாத காரணமாக ஒரு பாடசாலையில் வசித்து வந்தார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டமைக்கு அமைய அவைகள் என்னென்ன பொருட்களை கேட்டுக்கொண்டிருக்கணுமோ அந்தந்த பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கின்றோம். அது ஒரு 68 குடும்பங்கள். அவர்கள் பிரதானமாக எங்களிடம் வைத்த கோரிக்கை பாய், தலகணி, பெட்ஷீட்டு, பெனடோல், குழந்தை பிள்ளைகளுக்கான பெனடோல் சிறப்பு, அதே போல் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு ஓமா வாட்டர். அப்போ நாங்கள் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு பெனடோல் சிறப்பும் பெனடோலும் ஓமா வாட்டரும் அப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகவே நாங்கள் வழங்கியிருந்தோம். குழந்தை பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பெனடோல் சிறப்பு வழங்கவில்லை, அவர்களுக்கு பெனடோல் மாத்திரம் கொடுத்திருந்தோம். ஓமா வாட்டர் அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுத்திருந்தோம். தலகாணி, பெட்ஷீட்டு, பாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி கொடுத்திருந்தோம். அந்த மக்களுடைய கோரிக்கை கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற போல் அந்த உதவியை நாங்கள் வழங்கியிருந்தோம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் இந்த உதவி திட்டத்துக்கு என் கூட இணைந்து செயல்பட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்றால் உங்களுடைய உதவியின்றி நான் இந்த வேலையினை செய்திருக்க முடியாது. அதனால் என்னுடைய சிரம் தாழ்த்தி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அங்கே செயல்பட்டு இந்த வேலையினை முன்னெடுத்து செய்த மலையகத்து தம்பிமார்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு என்றென்று நாங்கள் துணையாக இருக்கணுமென்றது என்னுடைய விருப்பம். எங்களுக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய கனவு எங்களுடைய தேசம்தான். அந்த கனவு தேசத்தை நாங்கள் ஒன்றிணைந்து கட்டமைக்க வேண்டியது எங்களுடைய எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு தலையாள கடமை. இதிலேருந்து நாங்கள் ஒரு தரம் விலகி இருக்கிறன்றது இந்த பேரிடர் காலத்திலே எங்களுடைய மக்கள் எல்லோரும் நிரூபித்து காட்டிவிட்டார்கள். நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் எங்களுடைய தேசத்தின் மீதும் தேசத்தின் மக்கள் மீதும் தான் சுற்றி கொண்டிருக்கின்றதை நாங்கள் எல்லோரும் இப்போது செய்து வருகின்ற உதவி ஊடாக இதுக்கு முதலும் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற உறவுகள் அவர்கள் தான் எங்களுடைய தாயகத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இப்போதும் அதை ஒரு படி மேலே ஏறி போய் செய்திருக்கின்றார்கள். நாங்கள் என்றென்றும் இப்படி எங்களுடைய தாயகத்தின் மக்களையும் உயிராகத்தான் நேசித்து வருகின்றோம் என்றதை திரும்பவும் காட்டியிருக்கிறார்கள். அப்போ இதே போல் நாங்கள் இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பின் ஊடாக எங்களுடைய மக்களை ஒருங்கிணைத்து எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தையும் கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் இந்த போன்ற விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேணும். அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைக்கான அரசியலையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாகவும் கட்டாயமாகவும் இருக்கின்றது. இதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். இனிவரும் காலங்களில் இதற்கான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்லணும். அதேபோல் இப்போது இந்த அனர்த்த நிவாரணத்துக்கு எப்படி என்னோடு நீங்கள் இணைந்து செயல்படுகிறீர்களோ என்னுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகள், அதே போல் நான் எங்களுடைய தாயகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கும் நீங்கள் உறுதுணையாக நிற்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அது அந்த தாயகம் சார்ந்த செயல்பாடு என்பது நாங்கள் முழுக்க எங்களுடைய மக்களை, எங்களுடைய தேசத்தை எப்படி கட்டமைக்கிறது, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சுகாதார பிரச்சனைகள், விளையாட்டுத் துறைகள், அப்படியான விஷயங்கள் ஊடாக ஒவ்வொரு விஷயங்கள் ஊடாக நாங்கள் எப்படி கட்டமைக்க போகின்றோம், இந்த மாதிரி செயல்படுத்த போகின்றோம், சிதைந்து கிடக்கிற எங்களுடைய தமிழ் சமூகத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்த போகின்றோம், எப்படி ஒரு குடையன்கள் கொண்டு வர போகின்றோம் என்றதுதான் இங்கே பெரிய கேள்வி. ஆனால் அதுக்கான வேலைகளை நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால், இப்போ இந்த அனர்த்த காலத்தில் எப்படி ஒன்றிணைந்து செயல்பட்டோமோ அதே போல் இனிவரும் காலங்களில் நாங்கள் இப்படி இது போன்ற செயல்பாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே அது சாத்தியம். எங்களுடைய கனவு தேசத்தை நாங்கள் உருவாக்க முடியும் என்பதும் சாத்தியம். மீண்டும் ஒருமுறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உதவி செஞ்ச என்னோடு இந்த அனர்த்த நிவாரண பணியிலே கூட நின்று இந்த பணியினை முன்னெடுத்து வரும் என் புலம்பெயர் தேசத்து உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.